Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இப்போ நான் வெளிவர தனியாக விசாரணை தான் மேற்கொண்டார்கள். பல்வேறு கேள்வி கணைகளை அவர் தொடுத்தார்கள். என்னை பொறுத்தளவிற்கு முழுமையாக ஒத்துழைக்கின்ற அந்த அடிப்படையில் என் மனதுக்கு பட்டதை, குறிப்பாக உண்மைகளை நான் அவர்களுக்கு பதிலளித்திருக்கிறேன். என்னுடைய பதில் என்பது முழுக்க 100% உண்மை கலந்தது. அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை. ஏன்னா அந்த அடிப்படையில் அந்த பணியை நான் நிறைவு செய்துட்டு வந்திருக்கிறேன். காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்று இதில் என்னுடைய பதிலை நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எப்போனாலும் இது சம்மந்தமாக என்னை அழைத்தால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன். மீண்டும் என்னை கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. இல்லை, நான் எந்தவித குற்றமும் செய்யாதவன். அரசாங்கம் திட்டமிட்டு என்னை அதில் இணைத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் இதற்கு மேல் விரிவாக எதுவும் நான் சொல்ல முடியாது. 28ஆம் தேதி வழக்கு நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. நீதிமன்றத்தில் நான் நீதி எதிர்பார்த்து நிற்கிறேன். நான் சொல்லியிருக்கிறேன், நான் காவல்துறை பொறுத்தளவுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் அழைத்தால் நான் வருவேன் என்று நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இல்லை, அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதான் சொல்ல வந்தேன், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் அது சம்பந்தமான கேள்விகள் தான் இருந்த காரணத்தினால் அதை நான் முழுமையாக சொல்வது என்பது அது இல்லை. அது நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, அம்பு எய்துன்னு எங்கே இருக்கிறார்கள், இவர்கள் அன்பு தான், இவங்க மேலெல்லாம் கோவிச்சுக்க கூடாது எப்பயுமே. இந்த காவல்துறை என்பது 2 மாதத்துக்கு முன்னால் இந்த காவல்துறை திராவிட மாடல் ஆட்சியில் பணி செய்த காவல்துறை தான் இந்த காவல்துறை. ஆட்சியில் இருப்பவர்கள் மாறுகிறால் காவல்துறை எப்பவுமே நிறந்திருந்தான். அதில் ஒன்றும் காவல்துறை மேலே நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க முறைப்படி விசாரணை செய்தார்கள். நான் முறைப்படி நான் முடிவு சொல்லியிருக்கிறேன். இல்லை, நான் சொல்ல கம்ப்யூட்டரில் அவங்க ஃபீட் பண்ணாங்க. அதுக்கு பின்னால் எடுத்து கொடுத்தாங்க. இது வழக்கமான முறை தான், நமக்குன்னு கிடையாது, வழக்கமான முறை தான். இது அந்த வழக்கான முறை தான் செஞ்சுருக்கிறோம். இல்லை, அது தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கூப்பிட்டாங்க, நான் விசாரிச்சிருக்காங்க. இல்லை, அதான் சொல்லிட்டேன். அதை நீதிமன்றத்தில் இருக்குதான் பார்க்கலாம். நீதிமன்ற ஆணைப்படி விசாரணைக்கு ஆஜரானேன் என முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய பதிலளித்தேன் எனவும் அவர் கூறினார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் தெரிவித்தார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.